வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செட்டிநாடு மட்டன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3/4 கிலோ வந்து கறியும், ஈரலுமா வாங்கியிருக்கோங்க. இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து பாயில் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி 2 முள்ளங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இதுக்கு வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாம் எடுத்தாச்சு. தேங்காய், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி இது எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவை வந்து நீங்கள் வந்து கண் அளவுலேயே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஈரல் வந்து தனியாக வாங்கியிருக்கோங்க, அதையும் எடுத்து வச்சுருக்கோம். கடைசியாக புளியறதுக்கு 2 எலுமிச்சம் புளி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி அது வந்து கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது வறுக்கிறதுக்கு ட்ரையாக வறுக்கிறதுக்கு முதல்ல பட்டை சேர்த்துக்கிட்டோம், கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கிற ஒரு பொருளாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மொத்தமாகவே நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது வந்து ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி பொன் நிறமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்த உடனே இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை வந்து நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. எகைன் இந்த மாதிரி வந்து கொத்தமல்லி வந்து போட்டு காஞ்ச கொத்தமல்லி இருக்குது இல்லையா, தனியா இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப தீயை விட்டுறாமல் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, இல்லைனா டேஸ்ட் வந்து மாறி போயிடும். இதையும் எடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணி ஆற வச்சுக்கலாங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி அழகாக பரப்பி விட்டுருங்க. இதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாவையும் இதே மாதிரி ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து ஒரு லைட்டாக வந்து அந்த பிளாக் கலர் வரும். ரொம்ப தீயை விட்டுறாதீங்க, லைட்டாக அந்த கிறிஸ்பியாக மாறினா போதும். அது பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த சூடான ஒரு சட்டியில் எடுத்து இதெல்லாமே ஆற வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் ஊற்றுனது, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து அதில் அந்த ஈரல் எடுத்து நம்ம வந்து இந்த கறியில் போட்டுடலாம். அது வந்து லைட்டாக வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபஸ்ட்டே போட்டு வேக வைக்கலாமா அப்படின்னா ரொம்ப குழஞ்சி கரைஞ்சி போயிடும். இப்போ நம்ம வந்து அதில் எடுத்து வச்சுருக்கிற முள்ளங்கியையும் அந்த ஈரலோடையே சேர்த்து அந்த காய் வேகிற நேரம் வெந்தால் போதுங்க. இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், லைட்டாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வறுபரட்டும், ரொம்ப தீஞ்சிராமல். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வந்து முருகி வரட்டும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அந்த சின்ன வெங்காயத்தை வந்து இதில் வந்து போட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இது ஆறிருக்கு. ஆறினதை வந்து எடுத்து நல்லா வந்து ட்ரையாக இருக்கிறது ஆறின உடனே எடுத்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப திரி திரியாக இருக்கும். அதுக்குள்ளே இது வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு இது வந்து வறுபட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் இதில் தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். தக்காளி பழத்தை போட்டு நல்லா வந்து வதக்கணும். கொஞ்சம் பாதிக்கு மேலே வந்து வதங்கி இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து மட்டனில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். அதில் வந்து 3/4 கிலோ வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு இந்த அளவு தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பழுத்த தக்காளியாக, பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளியை எடுத்துக்காச்சு. இது வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா கொஞ்சம் திறந்து நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போ இந்த வதக்கினதை நம்ம எல்லாமே இந்த வந்து குழம்புல வெந்துக்கிட்டு இருக்கிறதுல நம்ம வந்து சேர்த்துட்டு, அதோட நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணதையும் நம்ம வந்து அதோட சேர்த்துடலாங்க. அது வந்து டக்குன்னு விட்டுறக்கூடாது, அது உடனே வந்து அதை அப்படியே கலக்கிடணும். இல்லைனா வந்து அந்த பவுடர்லாம் அப்படியே கட்டி கட்டியாக அப்படியே உருண்டையாக நின்றோம். அது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 5, 6 முந்திரி, கசகசா, தேங்காய் இது வந்து 3யும் நம்ம வந்து அப்படியே பச்சையாகவே போட்டு நீங்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட இது இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தூளும் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் ஆடட் டேஸ்ட்டுக்காக, ஏன்னா வந்து அந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து தேங்காயை வந்து அதில் வந்து அரைச்சது அதில் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்துருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன்னா வந்து அது ஒவ்வொன்றா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே கட்டிப்பட்டு போயிடும். அதனால் வந்து நல்லா கலக்கி கொடுத்துருங்க. நல்லா கலக்கினவுடனே நம்ம வந்து புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சதை நம்ம வந்து அதில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் வந்து நல்லா கலக்கிடுங்க.
கலக்குனா இது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஃப்ளேவர் கிடைக்கும். நான் வந்து ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் தாங்க. 1 மூடி தான் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சேன். 2 எலுமிச்சம்பழமும் பிழியல. அப்படியே அதில வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் வந்து அத வந்து தூவிக்கலாம். இதெல்லாம் வந்து அப்படியே ஓப்பனா அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த ப்ராசஸ் போகும். நான் வந்து 1 மூடி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ஒரு தனியா ஒரு டேஸ்ட் வருதுன்னு வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப ஒண்ணும் தெரியாது. பட் வந்து டேஸ்ட் குடுக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து அத பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேங்க. இதையும் வந்து சேர்த்து நீங்க வந்து நல்லா கலக்குனீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லாருக்கும். சாப்பிட்டு பாருங்க. இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாருக்குங்க.